தொடர்ந்து விஜய் வந்து 3 அறிக்கைகளை வெளியிட்டிருக்காரு. ஒன்று வந்து தமிழகம் ஃபுல்லாக இலவச பேருந்து, பெண்களுக்கு இலவச பட்டு புடவை மற்றும் 1 கிராம் தங்கம். அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா மாதம் 60 வயதுக்கு மேற்பட்டவர்கள் 2500 ரூபாய் பணம் மற்றும் 6 சிலிண்டர் வந்து இலவசம் இருக்காரு. இதை எப்படி பார்க்குறீங்க தேர்தல் அறிக்கை? இது வந்து புலியை பார்த்து பூனை கோடு போட்டு கொண்ட கதை என்று சொல்வார்களே, அப்படித்தான் என்று நான் கருதுகிறேன். திமுக கூட்டணி வலுவாக இருக்கிறது. பல்வேறு நலத்திட்டங்களை திமுக அரசு நடைமுறைப்படுத்தி வருகிறது. புதிய பல அறிவிப்புகளையும் மகளிர் நலன்களை கருத்தில் கொண்டு அறிவித்திருக்கிறது. இதனை எதிர்கொள்வதற்கு இத்தகைய வாக்குறுதிகளை வழங்க வேண்டிய கட்டாயம் நேர்ந்திருப்பதாகத்தான் நான் பார்க்கிறேன். அது எந்த வகையிலும் திமுக கூட்டணியின் செல்வாக்கை பாதிக்காது என்று நம்புகிறேன். கடைசிகள் தொடர்ந்து நம்ம காங்கிரஸுக்கு முன்னுரிமை கொடுத்தது போல மற்ற கட்சிகளுக்கு ஏதோ ஒரு முன்னுரிமை கொடுத்தது போல தெரியவில்லை. காங்கிரஸுக்கு 28 மாநில சட்டமன்றத்துக்கும் ஒரு மாநிலம் உறுப்பினர் கொடுத்தாங்க. ஆனால் தொடர்ந்து நீண்ட ஆண்டு காலமாக அவர் கூட பயணிக்கக்கூடிய விசிகாவுக்கு எந்த ஒரு மாநில உறுப்பினர் கொடுக்கல. ஆனால் நீண்ட காலமாக திமுகவை கடுமையாக விமர்சித்த தேமுதிகவுக்கு தற்பொழுது மாநில உறுப்பினர் கொடுக்கப்பட்டது எப்படி பார்க்குறீங்க? அப்பொழுது திமுகவை அதிகமாக விமர்சித்து நாங்கள் இன்னும் பேச்சுவார்த்தையை முடிக்கவே இல்லை. எங்கள் பேச்சுவார்த்தையில் ஒரு இறுதி முடிவை எடுக்கிற போது இந்த கேள்வி நீங்கள் எழுப்பலாம். சாதாரண அடிதடி வழக்கு என்று சொல்லி அவரை காவல்துறையினர் கைது செய்திருக்கிறார்கள். அதற்கு முன்னதாக அந்த இளைஞரின் பெற்றோரை பிடித்து காவல் நிலையத்தில் வைத்து உன் மகனை கொண்டு வந்து ஒப்படை என்றெல்லாம் அச்சுறுத்தியதாகவும் சொல்லப்படுகிறது. அதன் பின்னர் உன் மகன் கிடைத்து விட்டான், நீ வீட்டுக்கு திரும்பலாம் என்று அந்த இளைஞனின் தந்தை தாயை வீட்டுக்கு அனுப்பிவிட்டார்கள். என் மகன் எங்கே என்று அவர்கள் கேட்டபோது வீட்டுக்கு வருவான் என்று சொன்னதாக சொல்லுகிறார்கள். ஆனால் அதன் பிறகு அவன் மருத்துவமனையில் இருக்கிறான், அவனுக்கு மாற்று உடை வேண்டும் என்று காவல்துறையை சார்ந்தவர்கள் கூப்பிட்டு சொல்ல அங்கே போய் பார்த்தபோது அவனை அங்கிருந்து மதுரைக்கு மாற்றிவிட்டார்கள் என்று தெரிய வர, மதுரையில் போய் பார்த்தபோது அவன் சொல்லியிருக்கிறான், என் உடம்பிலிருந்து இரத்தத்தை எடுத்தார்கள், சாதியை சொல்லி அடித்தார்கள், நீ இந்த சாதியில் பிறந்துவிட்டு மேல் சாதி இளைஞனை தாக்கக்கூடிய அளவுக்கு உனக்கு தைரியம் வந்து விட்டதா என்றெல்லாம் கேட்டு அடித்தார்கள் என்று தன் தந்தையிடம் அந்த இளைஞன் சொன்னதாக உயிரிழந்த அந்த இளைஞனின் தந்தை என்னிடத்திலே கூறினார். கதறி அழுதார். காவல்துறையின் கட்டுப்பாட்டில் இருக்கிற போது அவன் மருத்துவமனைக்கு செல்ல நேர்ந்தது ஏன், உயிரிழக்க நேர்ந்தது ஏன் என்கிற கேள்வி எழுவது இயல்புதான். காவல்துறையினர் அதற்கு உரிய விளக்கத்தை அளிக்கவில்லை. எனவே தமிழ்நாடு அரசு இதில் உரிய நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும். அவன் உயிரிழப்புக்கு காவல்துறையினர் காரணமாக இருந்தால் அவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும். அந்த இளைஞரின் குடும்பத்திற்கு நீதி கிடைக்க ஆவண செய்ய வேண்டும் என்று வலியுறுத்துகிறேன். தொடர்ந்து தற்போது இந்த சாதிய முறைகள் தொடர்ந்து 2 சம்பவங்கள் தென் மாவட்டங்கள் நடந்தது. அது எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா ஏற்கனவே ஒரு கும்பல் வந்து சாதி பேரை சொல்லி வந்து விட்டுனாங்கன்னு சொல்கிறாங்க. அது தொடர்ச்சியாக 2வது நாங்குநேரிக்கு நான் நேரிலே சென்றேன். பெரும்பத்து கிராமத்தில் பாதிக்கப்பட்ட மக்களை சந்தித்தேன். ஒரே இடத்தில் தலித்துகளும் நாடார் சமூகத்தை சார்ந்தவர்களும் வசிக்கிறார்கள். அவர்களுக்கிடையில் இந்த சாதிய பிரச்சனைகள் இல்லை. அதே பகுதியில் மறவர் சமூகத்தை சார்ந்தவர்களும் வசிக்கிறார்கள். அவர்களுக்கிடையில் எந்த சாதிய பிரச்சனையும் இல்லை. ஒற்றுமையாக வாழ்கிறார்கள். ஆனால் வெளியில் இருந்து ஒரு கும்பல் வந்து அவ்வப்போது இதுபோல பிரச்சனைகளை செய்துவிட்டு யாரோ ஒரு பெயரை சொல்லி வாழ்க என கோஷம் போட்டு போகிறார்கள். இதில் சாதியின் பெயரால் இயங்குகிற சமூக விரோத சக்திகளின் தொடர்பு இருக்கிறது என்று பாதிக்கப்பட்ட அனைத்து தரப்பாரும், குறிப்பாக தலித் மற்றும் நாடார் சமூகத்தை சார்ந்த பெண்மணிகள் வெளிப்படையாக இந்த பெயர்களை சொல்லி சாதியின் பெயரால் தான் இது நடக்கிறது,
ஆகவே அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதில் ஒரு அரசியல்வாதியின் குடும்பத்தை சார்ந்த பையனும் இடம்பெற்றிருக்கிறான். அவன் மீது நடவடிக்கை எடுக்க காவல்துறை தயங்குகிறது. எனவே இதனை மாண்புமிகு முதல்வர் அவர்களின் கவனத்திற்கு எடுத்துச் செல்ல வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்தார்கள். விரைவில் முதலமைச்சரை சந்திக்கிற போது அது தொடர்பான ஒரு தகவலை அல்லது அறிக்கையை முதல்வருக்கு அளிக்க எண்ணியிருக்கிறோம். தென் மாவட்டங்களில் நாங்குநேரில் நடந்ததைப் போலவே சிவகங்கை அருகே இடைக்காட்டூர் கிராமத்திலும் அதேபோல சாதியின் பெயரை சொல்லி தாக்குதல் நடந்திருக்கிறது. 2 சக்கர வண்டியில் 3 வண்டிகளில் வந்த 9 பேர் நாங்குநேரியில் எப்படி தாக்குதல் நடத்தி தப்பித்து போனார்களோ அதேபோல இந்த கிராமத்திலும் நடந்திருக்கிறது. இதற்கு ஏதேனும் அரசியல் பின்னணி உள்ளதா என்ற கேள்வியும் எழுகிறது. ஆனால் சாதிய பின்னணி உள்ளது. எனவே இதில் அரசு தீவிரமான நடவடிக்கை எடுக்க முன்வர வேண்டும். சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க வேண்டும். சாதியின் பெயரால் மக்களை பிளவுபடுத்துகிற இந்த முயற்சியை முறியடிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பவர்களுக்கு உயரிய சிகிச்சை அளிக்க வேண்டும். ஒருவர் உயிர் இன்னும் ஊசலாடுகிறது. அவர் பாதுகாக்கப்பட வேண்டும். ஏற்கனவே 2 பேர், ஒருவர் வட இந்திய இளைஞர், ஒருவர் தலித் இளைஞர். அந்த 2 குடும்பத்தினருக்கும் அரசு சட்டப்பூர்வமாக அவர்களுக்குரிய இழப்பீட்டை வழங்க வேண்டும். குறைந்தபட்ச நிவாரணமாவது அவர்களுக்கு வழங்க அரசு முன்வர வேண்டும். அரசு வேலைவாய்ப்பு வழங்க முன்வர வேண்டும். கலைஞர் கனவு திட்டத்தின் கீழ் வீடுகள் வழங்க 2 குடும்பத்தாருக்கும் மாவட்ட ஆட்சியர் நடவடிக்கை எடுத்திருப்பதாக கூறினார். ஆனால் இழப்பீடு தருவது சம்பந்தமாக எந்த முடிவையும் இன்னும் எடுக்கவில்லை என்று கூறினார். எனவே மாண்புமிகு முதல்வர் அவர்கள் அந்த படுகொலையில் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருக்கு, அதிலும் ஜான் மார்க் என்கிற தலித் இளைஞருடைய மனைவி வாய்ப்பேச இயலாதவர், 2 பெண் பிள்ளைகள், சின்னஞ்சிறு பிள்ளைகள். அந்த குடும்பம் இன்றைக்கு நடுத்தெருவிலே அனாதையாக நிற்கிறது. அவன் எந்த குற்றமும் இழைக்காமல் கண்டந்துண்டமாக வெட்டப்பட்டிருக்கிறான். கை வேறு கால் வேறு என்ற துண்டு துண்டாக வெட்டியிருக்கிறார்கள். சாதி அடிப்படையிலே அவன் யாரிடமும் எந்த வம்பு தும்புக்கும் போனவன் இல்லை. ஆனால் அவன் கொல்லப்பட்டிருக்கிறான். ஆகவே இது மிக மோசமான ஒரு கலாச்சாரம். இப்படி திடுமென ஒரு கும்பல் ஒரு ஊருக்குள்ளே புகுந்து யாரை வேண்டுமானாலும் வெட்ட முடியும், யாரையும் படுகொலை செய்ய முடியும் என்கிற ஒரு சூழல் வளர்வது சட்டம் ஒழுங்கு பிரச்சனையாக மட்டுமின்றி இது சமூக பதற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய, பெரும் அளவில் வன்முறைகளுக்கு வழிவகுக்கக்கூடிய சம்பவமாக இருக்கிறது. எனவே காவல்துறை அதிகாரிகள், மாண்புமிகு முதலமைச்சர் இதில் தீவிரம் காட்ட வேண்டும், கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும், சம்பந்தப்பட்டவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறேன். தொடர்ந்து இந்த சம்பவங்கள் இது போன்ற நடந்துகிட்டு நிலையில் காவல்துறை இதை கண்காணிப்பாக விட்டுட்டாங்கன்னு நினைக்கிறீங்க? ஆல்ரெடி இந்த மாதிரி சம்பவங்கள் நடந்து அதே பெரும்பத்து கிராமத்தில் தொடர்ந்து இந்த சம்பவங்கள் அவ்வப்போது நடக்கின்றன என்ற குற்றச்சாட்டையும் கூறியிருக்கிறார்கள். தென் மாவட்டங்களை பொறுத்தவரையில் காவல்துறையினர் இதற்கு சொல்லுகிற காரணம், போதை பழக்கம் கிராமப்புறங்களில் விரிவடைந்திருக்கிறது. ஆகவே போதைக்கு ஆளான இளைஞர்கள் எந்த சாதி மதம் நோக்கம் இல்லாமல் தான் இதை செய்கிறார்கள் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் பாதிக்கப்பட்ட மக்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்றால், தெருவிலே நின்ற பலரில் தங்கள் சமூகத்தை சார்ந்தவர்களை மட்டும் தாக்காமல் பிற சமூகங்களை தாக்கியிருக்கிறார்கள். இதிலே போதை மயக்கம் எங்கே இருக்கிறது என்ற கேள்வியை எழுப்புகிறார்கள். அடையாளம் தெரிந்துதான் தாக்குகிறார்கள் என்ற ஒரு தகவலையும் பொதுமக்கள் பாதிக்கப்பட்ட தரப்பிலே சொல்லுகிறார்கள். எனவே காவல்துறையினர் இதில் மெத்தனமாக செயல்பட்டால் அந்த பகுதியில் காவல்துறை அதிகாரிகளை உடனடியாக இடமாற்றம் செய்து சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க, மக்களை பாதுகாக்க முன்வர வேண்டும்.